பழைய அரசனின் மைந்தன் அர்ஜுன் வீரமும் ஒழுக்கமும் நிறைந்தவன். அவன் இதயத்தில் ஒரே மனிதர் மித்ரா. மித்ரா ஒரு சாதாரண மக்காளின் மகள் என்றாலும் அவள் நல்ல மனதாலும் அறிவாலும் அர்ஜுனை வசப்படுத்தினாள். இவர்கள் இருவரும் ராஜமாளிகையில் சந்தித்து பேசுவதும் தோட்டங்களில் சிரித்து நிற்பதும்தான் அந்த நாட்களின் நினைவுகள். ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. அரசன் அர்ஜுனை யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டிய நிலை வந்தது. அர்ஜுன், நீ இல்லாமல் நான் போகவே முடியவில்லை மித்ரா. மித்ரா, உன் கடமை மேலானது அர்ஜுனா. வெற்றி பெருக்கிட்டு வா. நான் உன்னை காத்திருப்பேன். போரில் அர்ஜுன் வெற்றி பெற்றான். சத்துரு அரசு முழுமையாக சரிந்தது. மக்களும் அவனையும் கீதம் பாடி வரவேற்றனர். ஆனால் மாளிகையில் மித்ரா இல்லை. தோட்டத்தில் இல்லை. அவளது வீட்டிலும் இல்லை. நண்பர்களும் தெரியவில்லை. மித்ரா, மித்ரா என்று அலைந்தான். நாட்கள் கழிந்தன. ஒருநாள் ஒரு பசுமை ஆவணத்தில் மித்ராவின் புடவையின் துண்டு மட்டும் கிடைத்தது. அதன் வாசனை அர்ஜுனின் உள்ளத்தை அழைத்தது. ஒரு இரவு அர்ஜுனுக்கு கனவுகளில் மித்ரா தோன்றினாள். மித்ரா மறைந்த குரலில், அர்ஜுனா, கடலுக்கடியில் இருக்கிறேன். இருட்டின் பிசாசனால் பிடிபட்டிருக்கிறேன். எனக்கு உதவி செய். அவன் பயந்தான். விழித்தவுடன் ஓடிச் சென்று ஒரு பெரிய ஞானியிடம் பயணம்தான். ஞானி, அவள் கருநிலம் எனும் கடலுக்கடியில் இருக்கிறாள். அது ஒரு பிசாசர் உலகம். அங்கு கால்ராக் என்பவன் ஆதிக்கம் செலுத்துகிறான். அர்ஜுன் ஒரு புனித ஆயுதத்துடன் கடலுக்குள் பயணமானான். 3 நாட்கள் நீரில் சாகசம், பாம்புகள், மேகமீன், பேய் உயிர்கள் எல்லாம் கடந்து அந்த இருண்ட உலகம் கருநிலம் அடைந்தான். அங்கு ஒவ்வொரு மூன்றாவது மனிதரின் ஆன்மா சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. மித்ரா ஒன்று அவற்றில் ஒருத்தி. ஆனால் அவளது விழிகள் அன்பால் வீசின. கால்ராக், அவளை மீட்க விரும்புகிறாயா? உன் உயிரை இழப்பாய். போர்தான். கடல் அதிர்ந்தது. அர்ஜுனின் வாள் நுரையீரலாக எரிந்தது. மித்ராவின் கண்ணீர் அர்ஜுனின் வாளில் விழுந்ததும் அதில் ஓர் அஸ்திரம் உருவானது, அன்பின் அஸ்திரம். அந்த அஸ்திரத்தால் அர்ஜுன் கால்ராகை பிளந்தான். அவனது மாய உலகம் கரைந்தது. மூடப்பட்ட ஆன்மாக்கள் முட விடுதலையை அடைந்தன. அர்ஜுனும் மித்ராவும் மீண்டும் கடலில் மிதந்து பூமிக்கு திரும்பினர். மக்கள் வணங்கி கண்ணீர் விட்டனர். அவனது காதலால் ஒரு இருளும் கூட ஒளியாயிற்று. அர்ஜுனும் மித்ராவும் திருமணம் செய்து கொண்டனர். போர்க்கடமையும் காதல் கடமையும் ஒன்று சேர்ந்தது. என் குரலை கனவில் கேட்டாய். ஆனாலும் உண்மையில் நீ என் இதயத்தையே கேட்டு வந்தாய். அர்ஜுன், எந்த பிசாசும் எந்த இருளும் காதலின் ஒளியை மறைக்க முடியாது.